ஃபஸ்ட்டு இன்றைக்கு காலையில் எத்தனை மணிக்கு நம்ம எழுந்துக்கணும்? நம்ம எல்லாம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4:30 மணிக்கு எழுந்துக்கணும். 4:30 மணிக்கு நம்ம யாருக்கும் எழுந்துக்க முடியலன்னா 4:30லிருந்து 5:15 மணி வரை இருக்கக்கூடிய 3/4 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நம்மால் எழுந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக எழுந்துக்கணும். இதுதான் தினச்சரியையுடைய முதல் பகுதி. இந்த மாதிரி எழுந்து கொள்ளும்போது நமக்கு என்ன ஆகும்? இதில் 4 பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். முதல் பெனிஃபிட் என்னென்னா, சூரிய ஒளியோடு ஒன்றி இருக்கக்கூடிய ஒளியோடு உங்கள் கண்கள் இருக்கிறதுனால பெரும்பாலும் கண்கள் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு ஏற்படாது. இரண்டாவது, காலையில் நீங்கள் எழுந்து கொள்ளக்கூடிய பழக்கத்தை வைத்து கொண்டீர்களேயானால் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து மணிப்பூரகம் வரை இருக்கக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம்னு சொல்லக்கூடிய 3 சக்கரங்களுடைய சக்தி ஓட்டங்கள் உங்களுக்கு சீராகும். அப்போ என்ன ஆகும்? காலையில் எழுந்த 10 நிமிஷத்துலேயே உங்கள் காலை கடன் உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியில் போகும். அதே போல் காலையிலேயே உங்கள் காலை கடன்கள் முழுமையாக வெளியேறிச்சுன்னா உங்களுக்கு என்ன? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. உடனே நாளை காலையில் தூங்கி எழுந்துட்டு, சார் நான் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன், எனக்கு இன்னும் 1 ஹவர் ஆச்சு மோஷன் போகலன்னு சொல்லாதீங்க. இதை தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் நீங்கள் காலையில் குறைந்தது 5 மணிக்காவது எழுந்துக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்களேன். உங்களோட என்டையர் திங்கிங், உங்களோட என்டையர் டே ஸ்கெடியூலே மாறி போய் உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதிகப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். குழந்தை 7 மணிக்கு ஸ்கூல் போகணும், நீங்கள் 5 மணிக்கு எழுப்பி பாருங்களேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஆக்டிவாக ஸ்கூலுக்கு ஓடுவாங்க. நீங்கள் 7 மணி ஸ்கூலுக்கு 6:30 மணிக்கு அவங்கள எழுப்புனீங்கன்னா எழுந்துக்கும் போதே பரபரப்பு, கிடுகிடுன்னு போகணும், டாய்லெட் போகணும், குளிக்கணும். ஒழுங்காக கூட குழந்தைகள் நிறைய பேர் குளிக்கிறது இல்லை. அப்போ எங்கே நம்மளுடைய பூஜைகளையும் கர்மாக்களையும் பண்ண முடியுது? அப்போ கிடுகிடுன்னு குளிக்கலன்னு ஒன்றும் கிடையாது. அப்படியே ஒரு சட்டை யூனிஃபார்ம் போட்டு ஒரு பையை மாட்டி அப்படியே கொண்டு போய் இல்லை வேனில் பிடிச்சி தள்ளி விட்டு வந்துடும். அப்போ காலங்காத்தால் இவ்வளவு பெரிய மன அழுத்தத்தோடு ஒரு குழந்தை அந்த நாளை ஆரம்பிக்குதுன்னா